மங்கள மங்கை மனம் கொண்ட நாள் இந்த நாள், என் வாழ்வில் தெய்வம் தந்த பேரழகே. அடப்பாய், இவன் ஏன் இதெல்லாம் பண்ணுகிறான்? என் மார்பில் சாய வந்த பூங்குழலே, என்னாலும். அட மாப்பிள, வந்துட்டியா? எவ்வளவு அவசரம் பாத்தியா உனக்கு? நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன். அந்த இரு வரேன். எஸ் மாப்பிள, டெல் மீ. என்னடா இது? எது? இந்த கன்றாவிலாம் என்னன்னு கேட்டேன். டேய், தமிழ் சினிமால நீ பாத்திருக்கல, இதான் மாப்பிள ஃபர்ஸ்ட் நைட் செட்டப். இந்த ஈர வெங்காயம் எங்களுக்கு தெரியுது. இந்த ரூம்ல எதுக்குடா பண்ண? எல்லாம் உனக்காக தான் மாப்பிள. புரியல. டேய், இன்னைக்கு உனக்கும் வேதாஜிக்கு என்ன நாள்? 2வது கல்யாண நாள். கல்யாண நாள் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட் செட்டப் பண்ணாம வேற என்னைக்குடா பண்ணுவாங்க? இங்க பாரு மாப்ள, ஏற்கனவே நடந்த ஒரு ஃபர்ஸ்ட் நைட்டை தான் விவரம் இல்லாம சொதப்பிட்ட. அட்லீஸ்ட் இன்னைக்காவது ஜின்னுக்கான்னு விவரமா நடந்துக்க. அப்படித்தான் நான் சொல்லுவேன். மாப்ள, உலகத்திலேயே ஒரே பொண்ணுக்கு 2வது முறையா தாலி கட்டி 2வது முறையா ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடுற ஒரே ஆள் நீ மட்டும்தான். அதனால சோ டோன்ட் மிஸ் தி கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி டா. டு வாட் ஐ சே. பீட்ரு விட்டுனா அப்புறம் வாயெல்லாம் கோணிங்க சொல்லிட்டு அப்படியே பெரிய வெள்ளைக்கார தோற. எச்சி வெளியே போய். மாப்ள, அது வந்து ஒழுங்கா வெளியே போயிடலாம். அடிச்சு வாயில கோயப்பிடும். போட போறேன்டா, போறேன். எலிஃபண்ட் இஸ் புட்டிங் சாண்ட் ஆன் தி ஹெட். ஹூ வில் ஸ்டாப் யூ? டேய், நான்லாம் சொன்னா கேட்கவா போற? 4000 ரூபாய்க்கு பூப்பழம் வாங்கினதெல்லாம் வேஸ்ட்டா, வேஸ்ட். இதுல ரூம் ஸ்ப்ரே வேற உனக்கு. உன்னை யாரா வாங்க சொன்னா? காட்டு இருமே. இல்ல, எப்ப கேட்டாலும் ஃபர்ஸ்ட் நைட் வேண்டாம், ஃபர்ஸ்ட் நைட் வேண்டாம்னு சொல்றிய. உனக்கு எதுவும் ஹெல்த் ப்ராப்ளமா? பாரதேஷ், யார பார்த்து இவன் சந்தேகத்துக்கு என்ன கேவலப்படுத்துறான்? இது எல்லாத்தையும் நான் எப்படி சரி பத்துறது? வேற ஐயோ, இவங்க வேற உள்ள வந்துட்டாங்க. என்ன பண்றது? பஞ்சாயத்து விவரம் கெடுத்தனமா ஏதோ தப்பா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டான். வெரி வெரி பேடு ஃபெலோங்க. சத்தியமா எனக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. ஐ எம் வெரி நிரபராதிங்க. ஐ எம் வெரி வெரி சாரிங்க. பரவாயில்லைங்க, இதுல என்ன இருக்கு? பரவாயில்லையா? எத்த பரவாயில்லன்றாங்க உங்க? புரியலையே. கையில வேற பால் சொம்பு வச்சுக்கிறாங்க. இது என்ன பால் சொம்பா? இல்ல, தண்ணி. ஓ, அப்படி வச்சிருங்க. அது வேதாஜி, நீங்க இங்க பத்துக்கோங்க. எனக்கு நீங்க மொட்டை மாடல போடணும்னு ஆசையா இருக்குது. நான் அங்க போய் பத்துக்கிறேன். ஒரு நிமிஷம். யார் இது? Hey, who's this? சொல்ற அளவுக்குலாம் ஒன்றும் பெரிய ஆள் இல்ல. எங்க ஒரு வீட்டுக்குள்ள வரும்போது கதவை தட்டிட்டு வரணுங்கிற பேசிக் மேனர்ஸ் கூட உங்ககிட்ட இல்லையா? திறந்த வீட்டுல ஏதோ வந்து நுழைஞ்ச மாதிரி நீங்க பாட்டுக்கு வந்து நுழைஞ்சு நிக்கிறீங்க. பரவர யாருக்கும் கொஞ்சம் கூட விவசாயே இல்ல. மல்லி, நாம இதெல்லாம் யாருமா? இவன் கூட உனக்கு என்ன பேச்சு? ஓ, இவர் யாருன்னு சொல்ல மறந்துட்டல்ல? இவர்தான் என்னோட புது பாய் ஃப்ரெண்ட். பேரு தருண். இனிமே இவர்தான் எனக்கு எல்லாமே. பெரிய கோடீஸ்வரர். ஒண்ணு தெரியுமா? புதுசா வந்த 2000 ரூபாய் நோட்டு வீட்டுல கோடி கணக்குல வச்சிருக்காராம். என்கிட்ட வந்து என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னாரு. என்னன்னே தெரியல, எனக்கும் இவரை பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சு போச்சு. உடனே ஓகேன்னு சொல்லிட்டேன். உன்ன மாதிரி லோக்கலா மெட்ராஸ் பாஷெல்லாம் பேச மாட்டாரு. நுனி நாக்கிலேயே இங்கிலீஷ் தான் வரும். ஆமா, என்ன இங்க வந்திருக்க? அது என்ன கையில தாலி? ஓ, எனக்கு தாலி கட்டுன்னு சொன்னேனே,
அத உண்மை நம்பிட்டியா? ஆரம்பத்துல உன்னை சாதாரணமா துரத்துனா நீ போயிடுவேன்னு நினைச்சேன். ஆனா நீ போகல. சரி, தாலி கட்டுன்னு சொன்னா பயந்து ஓடி போயிடுவேன்னு நினைச்சேன். அப்படியும் போகாம இப்படி சீரியஸா புது மாப்பிள்ள மாதிரி தாலி எடுத்துட்டு வந்து நிக்கிறியே. ஐயோ, உன்னெல்லாம் நான் என்னன்னு சொல்றது? கரண்ட் தொட்டப்பவே போய் சேர்ந்திருந்தா நான் நிம்மதியாவது இருந்திருப்பேன். இப்படி மறுபடியும் உயிர் பொழைச்சு வந்து ஏன் உயிரை வாங்குறியே? என்னம்மா இப்படி பண்றியம்மா நீ? நானும் இவரை பத்தி உன்கிட்ட சொல்லாம உன்னை துரத்தி விட்டுறலாம்னு நினைச்சேன். ஆனா அட்டைப்பூச்சி மாதிரி ஒட்டிக்கிட்டு போகவே மாட்டேங்கிறியே. அதான் இவரை பத்தி உனக்கு இப்ப தெரிய வச்சுட்டேன். நான் உன்னை எவ்வளவு உண்மையா சின்சியரான லவ்வ வச்சு என்னம்மா பண்ண முடியும்? ஒரு வேளை புவா அது உன்னால வாங்க முடியுமா? சொல்லு, டக்குன்னு யோசிச்சு பாரு. டாக்டர் 5 ஊசி போடணும், அதுக்கு 2,80,000 ரூபாய் செலவாகும்னு சொன்னதுக்கே உன் கண்ணு முடி பிதுங்கி போச்சு. இதுக்கப்புறம் எனக்கு நீ எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுவ? யார்கிட்ட போய் வட்டிக்கு பணம் கேப்ப? ஆனா அதுவே இவர்னா என்ன அப்ராடுக்கு கூட்டிட்டு போயிட்டு எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்றேன்னு சொல்லிருக்காரு. இப்ப சொல்லு, உன்னை விட்டுட்டு நான் இவரை செலக்ட் பண்ணது கரெக்ட் தானே? மல்லி, இது நியாயம் இல்ல மல்லி. நீ வீட்ல ஒருத்திய பொண்டாட்டின்னு கூடவே வச்சிருக்கியே, அது நியாயமா? மல்லி, இங்க பாரு, உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்ல. சும்மா இங்க நின்னுட்டு என்ன வெறுப்பேத்தாம உடனே இடத்த காலி பண்ணு. Hey, get out, man. புரியலையா? வீட்டை விட்டு வெளியில போடான்னு சொல்றாரு. மணி, ஐயா, இந்த ஆளை வெளியில அனுப்பு. யோ போய வெளியில. ஏய் ஐயா டிஸ்டர்ப் பண்றேன், வெளிய போ. போய வெளியில. ஐயாவை அம்மாவை டிஸ்டர்ப் பண்ணான்னு சொல்றல, போய வெளியில. போன்னு சொல்லிட்டே இருக்கல, போ. மல்லிகா, கூல் டவுன் மல்லிகா. நீங்க தானே முடிவெடுத்தீங்க. இப்ப நீங்களே அழுதா எப்படி? திவ்யா, மல்லிகா, உட்காரு. சொல்லு மல்லிகா. நீங்க 2 பேரும் செஞ்ச இந்த உதவிய சாகர வரைக்கும் மறக்க மாட்டேன். ரொம்ப தேங்க்ஸ். உன்னை லவ் பண்ணவன் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக உன்னையே கெட்டவன்னு காட்டிக்கணும்னு முடிவு பண்ணி இந்த பெரிய மனசு யாருக்குமே வராத மல்லிகா. ஆமா மல்லிகா, உங்களுக்காக நாங்க என்ன வேணாலும் பண்ணுவோம். அப்புறம் மல்லிகா, உங்க கூடவே இருந்து பார்த்துட்டு நாகராஜையும் வெளியில போக வச்சிட்டீங்க. இப்ப தனியா என்ன பண்ணுவீங்க? பாத்துக்கலாம். திவ்யா, அவர் நிரந்தரமா என்ன வெறுக்கிற வரைக்கும். புரியுது மல்லிகா, நாங்க உனக்கு சப்போர்ட் பண்ணுவோம். தருண், ரொம்ப தேங்க்ஸுங்க. பரவாயில்ல மல்லிகா, இட்ஸ் ஓகே.